அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கன்னி ராசிக்கு 6, 7, 8 இந்த 3 வீடுகளில் கோச்சார கிரக கூட்டங்கள் சஞ்சாரம் செய்கிறது. சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பங்குனி மாதம் நிகழப்போகிறது. பொருளாதார சிக்கல், பெரும்பண நெருக்கடியில் பணச்சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பங்குனி மாதம் பிற்பாதி பணச்சிக்கல் தீரும். இந்த மாதம் 6ஆம் இடம் பலமாக இருக்கும்போது சத்ரு ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சாகிறார். கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பங்குனி மாதம் கிழக்கே உதயமாகிறார். இதுவரை சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மேற்கே மறைந்திருந்தார். இந்த பங்குனி மாதம் கிழக்கே உதயமாகிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை கும்பராசியில் சுக்கிரன், பிறகு மீனராசிக்கு சஞ்சாரம் செய்து உச்சபலம் பெறுகிறார். மாத கிரகமான சூரியன் பங்குனி 1 முதல் 31 வரை மீனராசியிலே இந்த மாதம் ராகு மேல் சஞ்சாரம் செய்ய போகிறார். பங்குனி மாதம் முழுவதும் புதன் நீச்ச நிலையில் பங்குனி 20ஆம் தேதி வக்கர அஸ்தமனம் அடைகிறார். மேச ராசியில் குரு, சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கன்னிராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசிக்கும் தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் நேர் 7ஆம் இடத்திலே நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி என்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். உங்களுடைய ஐடியா, உங்களுடைய அறிவுரை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக போயிடும். அதனால் நீங்கள் உங்கள் யோசனைகளை, உங்களுடைய அறிவுரையை மற்றவர்களுக்கு சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும் பயன்படுத்திங்க. மற்றவர்களுக்கு ஐடியா, அறிவுரை சொன்னீங்கன்னா உங்களை விட அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்புறம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடும். இந்த மாதம் முழுவதும் நேர் 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் வரும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். பக்கமாக திருமணமான கன்னிராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் போட்டி போடாமல் இந்த மாதம் கடப்பது நல்லது. இல்லைன்னா சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய நிலை கூட கணவன் மனைவிக்குள் ஏற்படுத்தி விடுவார். நேர் 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது அவர் விரையாதிபதி. உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ நோய் நொடி தொந்தரவுகள் வரலாம். அதனால் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலையும் கன்னி ராசி என்பதற்கு பங்குனி மாதம் காட்டுகிறது. நேர் 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் வரும். அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக கன்னிராசி என்பர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பங்குனி மாதம் 1ஆம் தேதி இதுவரை 5ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் வழி தீர்க்க முடியாத பிரச்சனை, பல வருடமாக கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸு வில்லங்கம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உடன் பிறந்தவர்கள், அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு எதிர்ப்பாக பேசலாம். உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்யலாம். உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம். 3 கூடியவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அண்ணன் தம்பியே உங்களுக்கு எதிர்ப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 6ஆம் வீட்டிலே இந்த மாதம் 6ஆம் வீட்டின் அதிபதியின் மேல் அஷ்டமாதிபதி சஞ்சாரம் செய்வார். ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மருத்துவ செலவுகள், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த நோய் நொடி தொந்தரவுகள் தீரலாம். உடல் ஆரோக்கியம் வரலாம். ஒரு சிலருக்கு புதிதாக மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி
நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது நீண்ட வருடமாக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகள் இருப்பறியாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்வுக்கு வரும். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்போது உங்கள் பக்கம் வெற்றி அடையும். இந்த மாதம் சிறப்பு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை எலக்ட்ரானிக் பொருட்கள் வீட்டில் செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, பிரிட்ஜு இந்த மாதிரி மின் சாதன பொருட்கள் பழுதாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை செலவு ரிப்பேர் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு கவலை வரலாம், மன அழுத்தத்தை கொடுக்கலாம், நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு துக்கத்தை தரலாம். பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை நீங்கள் சோதனை வேதனை இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது துக்கமான செய்தி, கவலையான செய்தி, உடல் உழைப்பு, உடல் சோர்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட கன்னிராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதம் 19 வரை காட்டுகிறது. பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரபகவான் செல்கிறார். இந்த மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மாதம் பிற்பாதி கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்பு உண்டு. நேர் 7ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் வருவது எதிர்பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் எதிர்பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலில் விழுந்து குடும்பத்தில் அசிங்க அகுமானங்களும் ஏற்படுத்திவிடும். கன்னிராசி இளைஞர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நேர் 7ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் வரும்போது அவர் உச்சமடையும் பொழுது பணப்பிரச்சனை தீரும். 18 வருடங்களுக்கு பிறகு 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் உச்ச நிலையில் ராகுவை கடந்து செல்லக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி பிற்பாதி பணப்பிரச்சனை தீரும். எதிர்பாலினத்துடன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சட்ட சிக்கல்லாம் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். பங்குனி மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மற்றவர்களை நம்பாதீங்க. குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க. மற்றவர்களை நம்பினீங்கன்னா பண இழப்பு, பொருள் இழப்பு, நகையோ பொருளோ தொலைந்து போவதற்கான, திருடு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை அஷ்டமத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் சுக கலத்தரக்காரகன். அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலர் தங்க நகையை அடமானம் வச்சு கடன் பெறக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலர் அசிங்க அகுமானம் இந்த மாதிரி தேவையில்லாத மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மன அழுத்தம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. மாத தொடக்கமே குருச்சந்திர யோகம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. லாபஸ்தானாதிபதி அஷ்டமத்திலிருந்து தொடங்கும் போது மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் இருப்பார்கள். ஜென்ம ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை 18 வரை கன்னிராசி அன்பர்கள் எதையோ ஒன்று யோசித்து கொண்டிருக்காதீர்கள். ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு தினந்தோறும் அதையே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்தடுத்து என்ன வேண்டுமோ, நாளைக்கு என்ன நடக்கணும், நாளானைக்கு என்ன வேணும் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க. ஞானக்காரகன் கேது பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் எதிர்கால தேவைக்காக உங்களுக்கு ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். தினந்தோறும் காலையில் விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்குங்க. உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை கன்னிராசி என்பளுக்கு கொடுத்தே தீர்வார். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை 2 பாவிகளுடைய பார்வை விரயஸ்தானமான 12வது வீட்டிற்கு வருகிறது. தேவையில்லாத விரயச் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக கன்னிராசி என்பவர்களுக்கு கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் பங்குனி மாதம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.
நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.